வணக்கம். இன்னைக்கு வந்து அதாவது 10 அப்படிங்கிற நம்பரை பற்றியும் அப்புறம் 8 2 அதை கான்செப்ட் பற்றி ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வள்ளலாருடைய கான்செப்டு, அதனால் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து நான் சரி சொல்லலாம், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது கிரேக்க காலம், அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டுல வந்து பித்தகோரஸ், எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம் பித்தகோரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கணித மேதை அப்படின்னு சொல்லி தெரியும். அதை தாண்டி வந்து மறைஞானி, அதுக்கப்புறம் இசை ஞானி, அப்புறம் அவர் வந்து வான சாஸ்திரம் வந்து நிறைய படிச்சிருக்கிறாரு, அப்புறம் வடிவ கணிதங்கள், இதெல்லாம் வந்து அவர் வந்து கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் சொன்னதான். சரிங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மறை ரகசியங்கள் வந்து இவர் வந்து நிறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஈஜிப்ட்ல போயிட்டு வந்து இருந்திருக்கிறாரு. ஈஜிப்டை போய் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அங்கே வந்து பேசிக்கலாக நீங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அது கிரேக்கர்கள் வந்து நம்மளை மாதிரி தானே உங்களுக்கு தெரியும்ல, உருவ வழிபாடு அவங்க வந்து பண்ணுறவங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் வந்து கிரேக்கத்துல இருந்து இட்டாலிக்கு வந்து போயிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சீடர்களுக்கு வந்து கடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் வந்து போயிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து என்ன 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 கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, 10 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவர் வந்து உருவ வழிபாடு எல்லாமே இல்லாம 10 அப்படிங்கிற எண்ணை வந்து வழிபட்டிருக்கிறாரு. சரிங்களா? நம்பர்ஸ் வந்து வழிபட்டிருக்காரு. அதுவும் 10 எங்க இந்த அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, 10 அப்படின்னா படைத்தல் காத்தல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள எல்லாமே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சீடர்களுக்கு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்திலே எல்லா சொத்தையும் வந்து அவங்க வித்துட்டு அதை போய் சங்கத்துல கொடுத்துட்டு அங்க வந்து என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை தான் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை அந்த காலத்திலே, அதாவது கிரேக்கர் காலத்திலே வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டிலே வந்து இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்பமே அதாவது கிட்டத்தட்ட 2700 ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் தான் வந்து உலகை வந்து ஆட்டிவிக்குது அப்படிங்கிறத வந்து இவர் வந்து அப்பமே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு அப்புறம் வந்தவர்னா நீங்க பார்த்தீங்கன்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், எல்லாருமே நிறைய தத்துவ ஞானிகள் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இந்த நம்பர் தான் வந்து இதை வந்து ஆட்டி படைக்குது, அதாவது 10, அதாவது 1 and 0 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து இவர் என்ன அந்த வீடியோல என்னன்னா வள்ளலாரோட பொருத்தி சொல்றாரு பார்த்துக்கோங்க. ஸோ வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 0, அதாவது இவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் இந்த கம்ப்யூட்டர்லனா 1 or 0, சரிங்களா, பைனரி டிஜிட் 1 அல்லது 0 அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காராம், அதையும் தாண்டி வந்து 8 2 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வள்ளலாரை பொறுத்தவரை அறிவியல் ரீதியாக தான் வந்து இவர் வந்து எல்லாமே வந்து வகுத்தது. அதனால தான் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்காரு. இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் லிங்கத்தை பார்த்து நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக அதையே வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 8 2, அதாவது அகரம் உகரம் 8 2 அந்த கான்செப்ட்ல தான் வந்து சிவலிங்கமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 10 அப்படி, அதாவது 10 அப்படிங்கிறதுக்கு வந்து 10 அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு இது என்னன்னா பதி அப்படின்னு சொல்லி, அதாவது ஆதி காலத்து தமிழ்ல வந்து 10 அப்படின்னா பதி அப்படின்னு. இப்ப நம்ம பதி நமக்கு தெரியும், பதி அப்படின்னா கணவன் சொல்றோம். அதையும் தாண்டி வந்து கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் சொல்றோம். அடுத்தது வந்து பசு, பாசம். பசுனா உயிர்கள், பாசம் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து இந்த மாயை அப்படிங்கிற இதுல வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து ஒரு சயின்ஸ் பிரகாரம் கொண்டு வரும்போது இந்த 8 2 சேர்த்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு பார்த்துங்க. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் வந்து நீங்க வந்து 0 1 வச்சே வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதையும் தாண்டி நீங்க வந்து மேல போங்க 8 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னோட்டியே வந்து ஃபாரின் போகும்போது நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு, ஏன் வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் இப்ப கண்டுபிடிச்சது வந்து 10 பில்லியன் டைம்ஸ் வந்து இது வந்து
ஃபாஸ்டா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதையும் தாண்டி நீங்க வந்து போகும்போது 8-2 அப்படின்னு கான்செப்ட் வரும்போது நீங்க வந்து இதை விட ரொம்ப பெரிய ஆற்றல் மிக்கதா வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் அங்க போய் பார்க்கும்போது இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து சிலிக்கான் வேலியில தான் வந்து சிலிக்கான்ல தான் வந்து பண்றாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா சிலிக்கான் அப்படிங்கிறது மண்ணு தான். ஸோ மண்ணுங்கிறது ஒரு அடித்தட்டு பூதம். நம்ம பஞ்சபூதத்துல சொல்றது அடித்தட்டு பூதம். அதையும் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்கள்ல வந்து டாப்ல இருக்கிறது வந்து வான் அப்படிங்கிற பூதம் தான் இருக்கு. ஸோ அந்த அதுலதான் வந்து ஒளி. ஸோ ஒளி அப்படின்னு சொல்லும் போது தான் ஃபோட்டான் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ இதை தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டான் அதாவது குவாண்டம் இந்த ஒளி அணுக்களை வச்சு இவங்க வந்து கம்ப்யூட்டர் பண்ணும்போது 72 ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஃபோட்டான் வச்சு ஒளி அணுக்களை வச்சு. ஸோ இந்த ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பேசிக்கலா நம்ம அதாவது பிசிக்கல் லைட் சொல்லலாம். இதே நிறைய டிவிஷன்ஸ் எக்ஸ்ரேஸ் சொல்லலாம், உங்களுக்கு அல்ட்ராவயலட் ரேஸ் சொல்லலாம். ஸோ வந்து இவர் என்ன சொல்லியிருக்கிறார் வள்ளலார் வந்து இதை தாண்டியும் போகலாம் நீங்கள். அப்பவுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி வந்து நீங்க வந்து போகலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியிற அதாவது நம்ம ஒளி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து வந்துருது. அதையும் தாண்டி அன்பெனும் அந்த ஒரு அருள் நிறைந்த ஒரு அணுவை வந்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா இந்த குவாண்டம் இதோட பல மடங்கு வந்து ஆற்றல் மிக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் டக்குன்னு எல்லாமே வந்து நம்ம ரெட்டை சுடர் இதுல தான் வந்து பார்ப்பேன். நீங்க உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த ரெட்டை சுடர்ல வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது அந்த ஒரு லைட்டா நம்ம இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து புரியுமா புரியாதான்னு தெரியல. ஆனா ரெட்டை சுடர்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப உணர்ந்திருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் இதுதான் அந்த ஒரு அது வந்து நீங்க வந்து வீடியோல பார்த்தாலும் சரி, நீங்க வந்து வேற எதுலனாலும் நீங்க பார்த்தாலும் சரி, அந்த கண் அப்படிங்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. அதனால தான் ஐ விஷன்ஸ் இது பண்ணுங்க, கண்ணாடியில வந்து நீங்க வந்து பாருங்க, கண்ணில் இருக்கிற கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்ணாடியிலே உங்க கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் சொல்றதும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்தார். எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா ஒரு 2 பேர் உடைய பார்வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தையுடைய பார்வை அந்த அன்பெனும் பார்வை வந்து எவ்வளவு ஒரு இதா இருக்கும். அதையும் தாண்டி வந்து ஒரு பாச பிணைப்பான ஒரு பார்வை வந்து அந்த அவங்க வந்து அந்த பார்வையில வந்து அன்பை பரிமாறிக்கிட்ட அன்பை வச்சு நீங்க வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்த இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதுல வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது, காமம் எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்க தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து வரணும். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிற ஒரு 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 அந்த அன்பெனும் அந்த பரிமாற இதை வந்து நீங்க வந்து எவ்வளோ மில்லியன் அந்த அதையும் தாண்டி வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த ரெட்டை சுடர் பயணத்தை வந்து அவ்வளோ ஒரு சக்தி மிக்கதான் வந்து நம்ம சொல்லுவோம், எல்லாருமே அதை வந்து உணர்ந்திருக்கோம். சரிங்களா? எப்படி வந்து சும்மா நம்ம வந்து 2 பேருமே இப்படி பார்த்தா வந்து எல்லாமே நடக்குமா? இல்லை நம்ம வந்து அதாவது இதுல பண்ணும் போதே அவங்க வந்து எல்லாம் நடக்குமா அப்படின்னா அது நடக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா அதாவது யுரேனியம் அந்த மாதிரி ஒரு அழிவை நோக்கிறது, அதுமே உங்க அறிவை வந்து ஒரு அடிமைத்தனத்துக்காண்டி யூஸ் பண்ணாம, வன்முறைக்காண்டி யூஸ் பண்ணாம, அதாவது அந்த அறிவை வந்து அன்பாக மாற்றி நீங்க வந்து பரிமாறும் போது அதை உபகார சக்தியாக நீங்க பண்ணும்போது எல்லா வித நன்மைகளும் வந்து கிடைக்கும். அதாவது இப்ப நம்ம அறிவை பயன்படுத்தி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவங்களை அடிமை பண்றதான் பண்ணிட்டு இருக்கோம், வன்முறை கையாண்டுட்டு இருக்கோம், நாடு பிடிக்கிறதுக்கு ஆசை பேராசை இதுக்குத்தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அன்பை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி பண்றாங்க. அதை வந்து நல்முறைக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா இதோட ஆற்றல் வந்து அபரிவிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமாள் வந்து ஆல்ரெடி இது வந்து சொல்லி வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது.
ஸோ நான் உன்னை தேடினேன் நானு. 8, 2 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இவரு வந்து வள்ளல் பெருமான் வந்து எதை எப்படி குறிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 8 அப்படிங்கிறனா ஒரு மனிதனை தாண்டிய அருட்பெரும் ஜோதி நிலை அடையிறதுக்கான ஒரு ப்ராசஸ். அதாவது 8ஐயும் 2ஐயும் 8 இருக்கிறத எப்படி வந்து 2ஆ கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 8 இது என்ன அப்படின்னா காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மறுமை, மச்சரம், மாயை. சரிங்களா? இதை வந்து இவர் வந்து 8 தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 8 பிணைப்புகள் தான் வந்து ஆன்மீக பாதையை வந்து தடுக்கிற ஒரு ப்ராசஸா வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணலாம். அடுத்த கட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ 2 அப்படிங்கிற உணர்வு, இரட்டை உணர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நிலை வந்து மாயையை குறிக்கும். 2ஆம் நிலை வந்து மாயையை குறிக்கும். என்ன அப்படின்னா நான் நீ என்ற வேறுபாடு. அதாவது நானும் நீயும் வந்து வேற வேற அப்படிங்கிற வேறுபாடு. இயல் கடவுள் அப்படிங்கிற பாகுபாடு வந்துருது. உலகம், பரம்பொருள் எல்லாமே வந்து பிரிவினையா வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த டூயாலிட்டி நேச்சர் மறைஞ்சி இரண்டர நிற்கின்ற நிலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து, அதாவது இரண்டின்றி நிலை அப்படின்னு சொல்லிட்டு அடைந்தால்தான் உண்மையான அருட்சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது 8+2 இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருமையாகும் நிலை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 அந்த இதை வந்து நீக்கிட்டு 2 டூயல்டி நேச்சரையும் நீக்கிட்டு 2ஐயும் இணைக்கும் போது என்ன ஆகுது உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா 10 என்கிற நண்பர் எண்ணு வருது. ஸோ அந்த 10 அப்படிங்கிறதான் வந்து ஒன்றாக இருக்கிற நிலை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து வராரு. ஸோ 8 என்றால் உலக பிணைப்பு, அதாவது அறிவறியாமை அது இல்லை நம்மளுக்கு வந்து உலக பிணைப்புல வந்து நம்ம வந்து பின்னி பிணைஞ்சிட்டு அதோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2 அப்படிங்கிறதுனால இருமை நிலை வந்து, அதாவது நான் நீ அப்படிங்கிற இருமை நிலை வந்தது. இவை எல்லாத்தையும் நீங்க வந்து நீக்கிட்டு 2ம் சேரும் போது ஒருமை நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திய ஞான சுவரூபம். அதாவது எல்லாவற்றையும் ஒளிரும் தெய்வீக அருளா வந்து இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா 8னும் 2னும் அறுத்து ஒருவனாய் நின்றிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது 8, 2ஐ வந்து நீக்கிட்டு அதை வந்து ஒன்னாக்கி நின்று அத்தனைத்தும் ஒன்றாகி அருட்பெரும் ஜோதி ஆனான் அப்படி. அதாவது அதை எல்லாத்தையும் நீங்க நீக்கிட்டு ஒன்றாகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அருட்பெரும் ஜோதி நிலையா வந்து நீங்க வந்து ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது 8ங்கிற உலக பாசத்தை அதாவது மனவழி, காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மறுமை, ஆச்சரியம், மாயை இது எல்லாத்தையுமே வந்து நீக்கிடணும். இருமை உணர்வையும், அதாவது நான் நீ அப்படிங்கிற உலகம், கடவுள் அப்படிங்கிற எல்லாமே தனித்தனி அப்படிங்கிற வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி ஒருமை நிலை அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி சத்திய ஞான நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோ பார்த்தேன் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த 10 அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரு. அதுல வந்து நான் அந்த 8, 2 அப்படின்னு சொன்னேன். நான் திருப்பி தேடினேன் 8, 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப நீங்க 2ஐயும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 8, 2க்கும் அந்த 10ங்கிற கான்செப்ட் வந்து அவங்க ஏன் வந்து அந்த இவரு வந்து அதாவது பித்தகோரஸ் வந்து ஏன் வந்து 10ஐ வந்து தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு இருக்கும். இவர் வந்து அவங்க வந்து பொதுப்படையா 10 அப்படிங்கிறத கடவுளா வந்து நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க வந்து 1 0வா தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எய்தர் 1 நார் 0 அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அதையெல்லாம் நீக்கி அடுத்த கட்டத்துக்கு நீங்க பார்க்கும் போது இந்த 8, 2ஐயும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒருமை அந்த 10ங்கிறது நீங்க வந்து அடைஞ்சு இதோட ஆற்றல் வந்து ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா நான் வந்து முந்தின வாட்டி தான் நான் வந்து டாபிக் ஒன்று போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் முந்தின வீடியோஸ் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா பக்கத்துல உட்காத்தி வச்சுதான் வந்து நம்ம ட்வின்னை வந்து இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2.5 கலருதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதைதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதாவது 2ஐ ஒன்றாக்குற நிலை. சரிங்களா? 2ஆ இருக்கிற, அதாவது நீ நான் இல்லாம ஒரே தன்மை ஆக்குறதுக்காண்டிதான் இதோட ப்ராசஸே வந்து இதுதான். சரிங்களா? இதனாலதான் இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஜேர்னி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 0க்கே நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா டீப்பா உட்காந்து இந்த கான்செப்டை நீங்க கூட நெட்ல போய் தேடுங்க. நான்
சொல்றது புரியலை அப்படின்னு சொன்னாலும் நீங்க போய் தேடுங்க. நிச்சயமாக, அதாவது அறிவுபூர்வமாக சில பேர் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட அறிவு வந்து இதை வந்து தடுத்துட்டு இருக்கும். இது இது ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது, சரிங்களா? சோ அந்த அறிவு வந்து தடுத்துட்டு இருக்கிறோம். அந்த தடுத்துற அறிவை வந்து ஈகோ இல்லாம நீங்க வந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பல விஷயம் தெரியும். அதுலதான் நீங்க வந்து கேட்டது ரெண்டா தனித்தனியா உட்காரணும் அதுக்காண்டி பாடுபடுறது கிடையாது. இந்த இந்த இணைப்புக்காண்டிதான் வந்து நம்ம வந்து பாடுபடுறோம். ஒரே இதுக்குள்ள ரெண்டு. ஆக்சுவலா இந்த டாபிக்கா தான் எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னொருத்தவங்க கூட ஒண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இரண்டென கலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை இரண்டை எப்படி நம்ம ஒன்றாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரோட வீடியோ 1010 அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் தான் 8-2 அப்படின்னு சொல்லும்போது நீங்க நல்லா பாருங்க. 8-2 இதோட ஆற்றல் அவங்க சொல்றது இவரு வள்ளலார் சொன்னான்னு சொல்லிட்டு இவரு கிட்டத்தட்ட ஒரு 3 years முன்னாடியே இந்த டாபிக் பேசியிருக்காரு. இதெல்லாம் கிரேக்கர் காலத்துல, அதாவது கிமு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கான்செப்ட் வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து புது கான்செப்ட் எதுவுமே சொல்லல. எல்லாம் பழசுதான். எல்லாம் நம்ம இதுல இருக்கிறதான், சரிங்களா? சோ அந்த ஆற்றல் வந்து எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அன்பின் ஆற்றல். சோ 1-0 நம்ம வந்து இருந்து எய்தர் 1 நார் 0 அப்படிங்கிற கான்செப்டை தாண்டிய நிலைக்கு வந்து நம்ம வந்து போகணும். 8+8 அப்படிங்கிறதை வந்து நீக்கிட்டு அது வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, ஒன்றா ஆனோம் அப்படின்னு சொன்னா இதோட ஆற்றலே வந்து அளப்பரியாத இருக்கும். அவர் சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து புரியுது, நல்லாவே புரியுது. எனக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெட்டைச்சுடர் பயணத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை செயல்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் டஃப் தான், சரிங்களா? அந்த ஆற்றலை வந்து நம்ம எடுக்கணும். ஒன்றாகி அந்த ஆற்றலை வந்து எடுக்கணும். ரொம்ப ரொம்ப அபரிவித சக்தியை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லும் போது கண்டிப்பாக இது வந்து உண்மையா இருக்கும். அதமே இன்னொருத்தங்க வீடியோவும் நான் பார்த்தேன். அது சொன்னா ரொம்ப லென்த் ஆகும். அவங்களும் வந்து வள்ளலாரை பத்தி அறிவியல் பூர்வமாக தான் வந்து நிறைய பேசினாங்க. நான் இது வரைக்கும் அவரோடத படிச்சது கிடையாது. ஆனா பட் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அவளோட வந்துகிட்டே இருக்கும். இது பார்க்கும்போதுனா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா தெரியுது நம்மளுக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இதை நோக்கி வந்து நம்ம போகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்து பாடுபடணும். அந்த அன்பு, அதான் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஜேர்னிக்கு ஒத்து வர மாதிரியே வருது. அது என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கா என்னன்னு தெரியல. கமெண்ட் சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.